பாருங்கள், ரோ நம்பர் 18 ஒரு சிங்கிள் க்ரூஷே போடணுங்க. அதுக்கு அடுத்தது 3 டிக்ரீஸ். 1 டிக்ரீஸ்னால் எப்படி? இப்படி உள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் இப்படி உள்ளே விட்டு எடுக்கிறோம். 3 டிக்ரீஸஸ் போடணும். ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டு நம்ம 3 டிக்ரீஸ் போடணும். 3 டிக்ரீஸ் போட்டு அதுக்கு அடுத்தது 11 சிங்கிள் க்ரூஷேஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டோட்டலாக 11. கரெக்டாக கவுண்டிங் கரெக்டாக இருக்கணுங்க. 11 போட்டணும். ஓகேங்களா? 11 போட்டாச்சு. 11 போட்டு அதுக்கப்புறமா இதை சுற்றியும் இப்போ நம்மளுக்கு 15 சிங்கிள் க்ரூஷேஸ் இருக்குது. இப்போ 19th ரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டுவாங்க. டோட்டலாக நம்மளுக்கு 15 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? 15 போட்டாச்சு. இப்போ நீங்கள் ஸ்பாஞ்ச் இன்சர்ட் பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாஞ்ச் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கடைசியில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக முடிக்கும் போது இன்சர்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு அப்படி பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது, இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இனி அடுத்தது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த ஹெட் பார்ட் வரணும். சரிங்களா? இப்போது 19th ரவுண்ட் போட்டாச்சு. அடுத்தது 20th ரவுண்டு பார்த்திங்கன்னா 3 டிக்ரீஸ் போடுவோம். அப்புறம் 9 சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? 3 டிக்ரீஸு. இது எத்தனாவது ரவுண்டு? 20th ரவுண்டு. 3 டிக்ரீஸ். 1 2 3 3 டிக்ரீஸ் போட்டு அதுக்கு அடுத்தது 9 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டாச்சுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அப்படியே நம்மளுக்கு ஹெட் பார்ட் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை விடவும் நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், ஹெட் வந்து இந்த நேர் வந்துட்டு இந்த நேர் ஹெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நேர் இங்கே வந்து அப்படியே குறுகி வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த ஹெட் பார்ட் வந்து நம்மளுக்கு வரணும். அதுக்காக 21th ரவுண்டு பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் டிக்ரீஸ் போட்டு அப்புறமா சிங்கிள் க்ரூஷே போடுங்க. 2 டைம்ஸ் டிக்ரீஸ். 1 அதுக்கப்புறமா இன்னொரு டிக்ரீஸ். 2 டிக்ரீஸ் போட்டுருவோம். அதுக்கடுத்து 6 சிங்கிள் க்ரூஷே போட்டு வரணும். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டதையும் நம்மக்கிட்ட 2 ஸ்டிச்சு மிச்சம் இருக்கணும். பாருங்கள், 2 ஸ்டிச் இருக்குது. இந்த 2 ஸ்டிச்சுக்கு ஒரு டிக்ரீஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 21 ரவுண்ட்ஸ் முடிஞ்சது. இனி நம்மளுக்கு என்னென்னா அப்படியே கழுத்து வந்து அப்படி கொஞ்சம் நீளமாக கொண்டு வரணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 டோட்டலாக நம்ம 16 ரோஸ் வந்து 9 சிங்கிள் க்ரூஷேவை ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். இதில் ஒர்க் பண்ணோம்னா 9 சிங்கிள் க்ரூஷேஸ் இருக்கும். டோட்டலாக நம்ம 16 ரோஸ் ஒர்க் பண்ணணும். பாருங்கள் எப்படி 1 மார்க் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். 16 ரோஸ் ஒர்க் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8
9 டோட்டலாக நான் 1 ரோ முடிச்சிட்டேன். இதே போல் 16 ரோஸ், இதே போல் பேலன்ஸ் 15 ரோஸ். 15 ரோஸ் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு நெக் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு காமிக்கிறேங்க. பாருங்கள், நல்லா நான் ஸ்பாஞ்ச் வச்சிட்ருக்கேன். நான் பாருங்கள், ஸ்பாஞ்ச் மட்டும் வைக்கல, அது கூட இந்த மாதிரி இது கோலி குண்டுன்னு சொல்லுவாங்க. இது இருந்தால், இந்த மாதிரி இருந்தால் ஒரு 2 பீஸ் 3 பீஸ் அப்படி உள்ளே போட்டுருங்க. இந்த மாதிரி இல்லாட்டி ஸ்டோன், அந்த ஒரு ஸ்டோன் நம்மளுக்கு வெளியே கிடக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டோனை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி உள்ளே போட்டுருங்க. ஓகேங்களா. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு 3 பால்ஸ் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு வைக்கும்போது நம்மளுக்கு த்ரெட்டு தானுங்களா, அதனால கொஞ்சம் வெயிட் இருக்காது, அதனால காற்று கீழே ஆடும்போது கீழே விழுகும். ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா பாருங்கள், இப்படி வச்சிட்டோம்னா நின்றுக்கும். நம்ம நல்லா இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நின்றுக்கும். பாருங்கள், கரெக்டாக நிற்கும். அதுக்காக அந்த இது பண்ணுறேன். ஓகேங்களா. பாருங்கள், நான் இப்போ எல்லாம் வச்சுட்டு உள்ள ஸ்பாஞ்சஸ் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் கொடுக்குறேன். கரெக்டாக ஈவனாக எல்லா ஸ்பாஞ்சும் இப்படி ஈவனாக இங்கேயும் வச்சுட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் வச்சுட்டு வாங்க. பாருங்கள், நான் நல்லா ஃபுல்லாக ஸ்பாஞ்சஸ் வந்து எல்லா இடத்துலையும் வச்சு நல்லா இது பண்ணிட்டேன். ஓகேங்களா. பாருங்கள், அடுத்தது இப்போ இது ஸ்டிச் பண்ண வேண்டாங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா கம்பி. பாருங்கள், இது வந்துட்டு இந்த ஃப்ளவருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக், ஃப்ளவர் ஸ்டிக். இது வந்து கம்பி தாங்க ஆக்சுவலாக. பாருங்கள், நம்ம எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம், நிமித்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வாங்கிட்டு பாருங்கள், இது இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் கடையில் வந்து கட்டு கம்பின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். கட்டு கம்பின்னு சொன்னிங்கன்னா தருவாங்க. அந்த கட்டு கம்பி அது வாங்கிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அந்த கம்பியை கொஞ்சமாக இங்கே இப்படி மேலே பாருங்கள், இந்த நம்ம ஹெட் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கீழே இந்த டக்குக்கு இது வரைக்கும் வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட்டர் வச்சு இதுக்கு நம்ம கட் பண்ணாவே போதுங்க, வந்துடும். இப்படி கட் பண்ணோம்னாவே வந்துடும். உள்ள கம்பி இருக்குங்க, அந்த கம்பியை சுற்றியும் இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் கட்டு கம்பியே யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பெரிய ரோலாகவே கிடைக்கும். அது ஒரு 50 ருபீஸ் அப்படி தாங்க வரும். அதுக்குள்ளே தான் இருக்கும், 50 ருபீஸ் கூட வராது, அதுக்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள், உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கம்பி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா. இது வந்து நம்ம இந்த ரோஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கம்பியை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஸ்பாஞ்ச் வந்து நெக் இதுக்கு ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், இதையே நல்லா இப்படி உள்ளே கொடுத்துருங்க. உள்ளே கொடுத்துட்டு இங்கே நம்ம முன்னாடி ஸ்பாஞ்ச் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். பாருங்கள், வச்சு நல்லா இப்படி உள்ளே அமுத்தி விட்ருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நான் உள்ளே அமுத்திட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்பாஞ்சை வந்து நல்லா அது டக்குக்கு வந்து ஃபுல்லாக உடம்பு பகுதியில் நல்லா ஸ்பாஞ்ச் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. பாருங்கள், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து இந்த பார்ட்டுக்குள்ளே ஸ்பாஞ்ச் உள்ளே விடணுங்க. பாருங்கள், இந்த பார்ட்டுக்குள்ளே ஸ்பாஞ்ச் உள்ளே விடணும். உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. கொடுத்துட்டு வரேன். டெடிக்கெல்லாம் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேங்க. ஏன்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம உள்ளே கொடுக்க தான் அந்த ஃபில்லிங் வந்து நல்லா நிறையா இருந்தால் அழகாக இருக்குங்க. இல்லாட்டி நம்ம கையில் இப்படி தூக்குனாவும் அப்படியே இறங்கிரும். இது வந்து உடம்பு பகுதி வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு வரும்போது இப்படி நம்ம அந்த டைனோசர் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் இப்படி வந்து பாடி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி டக்குக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணும். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி வளைவு கொடுத்தோம்னா அப்படியே வளைஞ்சே இருக்கும். அதுக்காக தான் இந்த கம்பி. ஓகேங்களா. நம்ம ஒர்க் முடியும் போது நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம கம்பி கொடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்தது ஹெட் பார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். உள்ளன் 300 கிராம்ஸ் பிளாங்கெட் யான் வந்து தேவைப்படும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டு இப்போவே எனக்கு 2 இது முடிய போகுது. இன்னும் நம்ம வந்து ஃபெதர்லாம் வைக்கணும். ஸோ நம்மளுக்கு யான் வந்து நிறைய தேவைப்படுது. அதனால் நீங்கள் வாங்கும்போது ஒரு 100 கிராம் சேர்த்தியே வாங்கிடுங்க. சப்போஸ் நீங்கள் பிளாங்கெட் யானில் ஒர்க் பண்ணுறதுனா 100 கிராம் சேர்த்து வாங்கிடுங்க. ஓகேங்களா. பாருங்கள், இன்னொரு 7 ரவுண்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஹெட் இது வந்து கொண்டு வரக்காக இன்னொரு 7 ரவுண்ட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோங்க. இந்த 7 ரவுண்ட்ஸ் பாருங்கள்.
இப்போ நம்ம டோட்டலாக 38 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போட்டிருக்கோங்களா? 38 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது 39th ரவுண்டு பார்த்திங்கன்னா, சாரி 37 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோங்க. இப்போ 38th ரவுண்ட் பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அந்த மாதிரி 3 டைம்ஸ் போடணும். அதாவது 2 சிங்கிள் க்ரூஷே 1 2 2 சிங்கிள் க்ரூஷே போடணுங்க. அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ், இதே மாதிரி நம்ம 3 டைம்ஸ் ஒர்க் பண்ணோம். 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரூஷே, இன்னொரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, இன்னொரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம 38th ரவுண்ட் முடிஞ்சதுங்க. அதே போல் 39th வந்து 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். கொஞ்சம் இதெல்லாம் வச்சங்காட்டிக்கு நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும், இருந்தாலும் பார்த்து போடுங்க. 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அதே இது நம்மளுக்கு 3 டைம்ஸ் வரணும். 1 2 3 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், 1 2 3 3 சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். பாருங்க, 1 2 3 சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். கரெக்டாக இன்க்ரீஸ்லேயே முடியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ நம்மளுக்கு டோட்டலாக இதை சுற்றியும் நம்மளுக்கு வந்து 15 சிங்கிள் க்ரூஷேஸ் வந்திருக்கும். இனி 40 41 42 43, அதாவது 4 ரோ 40 41 42 43 4 ரோஸும் நம்ம சுற்றியும் 15 சிங்கிள் க்ரூஷே போடணும். அந்த 4 ரோஸும் 15 சிங்கிள் க்ரூஷேஸ் போட்டுவாங்க. பாருங்கள், அந்த ஒர்க் முடிச்சதையும் மறுபடியும் ஸ்பாஞ்ச் ஃபில் பண்ணிவிட்டேன். இனி நம்மளுக்கு 2 ரோ ஒர்க் பண்ணும். 2 ரோ பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ், 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ். அது அடுத்த ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிக்ரீஸ். ஓகேங்களா? அதோட நம்ம இந்த டக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 1 2 3. பாருங்கள், இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு உள்ளே ஸ்பாஞ்ச் ஃபில் பண்ணிடுங்க. நான் இந்த தடவை வந்து நான் வீடியோ சொல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டேன். அதாவது 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 3 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், அந்த மாதிரி இந்த ரோ ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் ரோ ஃபுல்லாக டிக்ரீஸ் மட்டும்தான், 6 டைம்ஸ் டிக்ரீஸ் போடணும். 1 2 3 4 5 5 6. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு டக் ஒர்க்கே ஃபுல்லாக முடிஞ்சது. அடுத்தது நம்ம ஃபெதர்ஸாக ஒர்க் பண்ணோம். பாருங்கள், மார்க்கர் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக போதுங்க. இது இந்த இவ்வளோ தான் இருக்குது, அதனால் வந்துட்டு ரொம்ப கொஞ்சமாக, ஏன்னா ஏற்கனவே த்ரெட் வந்து இதுக்கு ரொம்ப நம்மளுக்கு இப்போ ஆகுது.
அதனால் கொஞ்சமாக விட்டு இப்படி இழுத்து விட்டுருங்க. ஸ்பாஞ்ச் வேணுன்னா உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கை வச்சு பார்த்தாவே தெரியும் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த சைடு வேணாலும் நெக்கை திருப்பிக்கலாங்க. பாருங்கள், இப்படி இருக்கும். இது கொஞ்சம் நிமித்தியும் வச்சுக்கலாம். பேக் சைடு போய் இப்படி வர மாதிரி நிமித்திக்கலாம். நம்ம உள்ளே கம்பி கொடுத்துருக்குறங்காட்டிக்கு நம்ம எந்த சைடு கொண்டு போய் திருப்பி வச்சாலும் அந்த பொசிஷனுக்கு நின்றும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இனி அடுத்தது ஸ்டிச் பண்ணுற பாட்டெல்லாம் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இன்னும் இவ்வளோ த்ரெட்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஃபெதருக்கு பத்தாது. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு 50 கிராம்ஸே நம்மளுக்கு வேணும். இந்த டக் வந்து நீங்கள் பிளாங்கி த்ரெட்டு இல்லாட்டி வெல்வெட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் 250 கிராம்ஸ் வாங்கிக்கோங்க. அங்கே அடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் நீடில் எடுத்திருக்கேன். பாருங்கள், இங்கே நெக் போர்ஷன் கிட்டேருந்து வாங்க. பேக் சைட்லேருந்து வர வேண்டாம், நெக் போர்ஷன் கிட்டேருந்து வாங்க. இப்படி உள் வழியாக வச்சோம்னா த்ரெட்டை உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம டக்கை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷன் வராதுங்க. நம்ம அது இதெல்லாம் ரெடி பண்ணும்போது தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டாண்டிங் பொசிஷன் வரும். பாருங்கள், இப்போ வந்து இங்கே வெயிட் இது முன்னாடி இருக்கிறங்காட்டிக்கு இப்படி ஆகும். நம்ம வந்து ரெக்கையெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு இப்படி வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. இனி அடுத்தது வந்து நம்ம பீக் அப்புறம் கண் இதெல்லாம் வைக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த பேலன்ஸ் யான் வச்சு தான் நம்ம இப்போ ஃபெதர் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபெதர் வந்து நம்ம 2 ஃபெதர் ஒர்க் பண்ணுங்க. 2 சைடும் தனித்தனியாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபெதர் ஒர்க் பண்ணதையும் சேம் அதே போலயே இன்னொரு ஃபெதர் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அந்த மாதிரி சொல்லி மாற்றி ஒட்ட போகிறோம். அப்போ ஒட்டும் போது வந்துட்டு நம்ம அந்த 2 ஒர்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஓகேங்களா? அதனால் ஃபெதர் வந்து 2 ஃபெதரும் நீங்கள் தனித்தனியாக வந்து நோட்ஸ் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது பேட்டர்ன் 2 ஃபெதருக்கும் தனித்தனி பேட்டர்னு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இப்போது இந்த மாதிரி மேஜிக் ரிங்குள்ளே 6 சிங்கிள் க்ரூஷேஸ் எப்பவும் போல் 1 இப்போ தான் ஆரம்பிக்குது. 1 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணியாச்சு. 1 2 3 4 5 6 மேஜிக் ரிங்கில் 6 போட்டாச்சு. அதுக்கப்புறமா இதை இழுத்து விடுவோம். பொறுமையாக நீங்கள் இந்த பிளாங்கெட் இதில் பண்ணும்போது வெல்வெட்டில் பண்ணும்போதும் பொறுமையாக இழுக்கணும்.
பாருங்கள் 6 போட்டாச்சு. அடுத்தது நம்ம எப்பவுமே வந்து மேஜிக் ரிங் போடும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட் இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவோம். இதில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதுங்க. இந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு ஒர்க் பண்ண மாதிரி, அதாவது இது 6 போட்டாங்களா, 6 போட்டு ஒரு செயின், இங்கேயே ஒரு செயின் போட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை இப்படி திருப்பிக்கணும். நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு ஃபஸ்ட் இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, செகண்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்தது இதில் ஒரு இன்க்ரீஸ், தேர்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், ஹாஃப் சர்க்கிள் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் அதுக்கு அடுத்ததுலேயும் ஒரு இன்க்ரீஸ் பாருங்க, ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்ததுலேயும் ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. டோட்டலாக நம்மளுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மேஜிக் ரிங்குக்குள்ளே 6 சிங்கிள் க்ரூஷே போட்டுறோம். அப்புறம் ஒரு செயின் போட்டு அப்படியே திருப்பி ஃபஸ்ட்டு 2 செயினில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே போட்டுறோம். அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்ததில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. டோட்டலாக எல்லாமே முடிச்சிடறோம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஒரு செயின் போடுறோம். செயின் போட்டு திருப்புறோம். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு 3ல் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. ஃபஸ்ட்டு 3ங்க, 1 2 3. ஃபஸ்ட்டு 3ல் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 இன்க்ரீஸ் போடணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. இந்த சைடு 3 சிங்கிள் க்ரூஷே, இந்த சைடு 3 சிங்கிள் க்ரூஷே வரணுங்க. நடுவில் மட்டும் இன்க்ரீஸ் வரணும். 1 2 3. அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்மளுக்கு வரணும். அடுத்தது ஒரு செயினை போடுறோம், மறுபடியும் திருப்புறோம். திருப்பிட்டு இப்போது 1 2 3 4 4 சிங்கிள் க்ரூஷே போடுவோம். இதில் ஒரு இன்க்ரீஸு, அதுக்கு அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸு, மறுபடியும் 4 சிங்கிள் க்ரூஷே. அவ்வளோதாங்க இந்த ரவுண்டு. பாருங்கள், 1 2 3 4, 2 இன்க்ரீஸு, ஒரு இன்க்ரீஸ், செகண்டில் இன்னொரு இன்க்ரீஸ், அப்புறம் 4, 1 2 3 4. ஓகேங்களா? நம்ம ஹாஃப் சர்க்கிளை இதோட முடிச்சுக்கணும். சரிங்களா? 1 2 3 4 ரோஸ் நம்ம போட்டாச்சு. இந்த 4 ரோஸ் முடிஞ்சதையும் அதுக்கு அடுத்ததெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே ஈஸியாக போடலாம். பாருங்கள், இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பாருங்க, இப்போது இந்த லைன், இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். அடுத்தது இப்போது இதில் வந்து இதுக்குள்ளே நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே வந்து நான் ஒரு இப்படி அடுத்த ஸ்டிச்சுக்கு இப்படி இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது 7 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? 7 செயின்ஸ் போட்டுறேன். 7 செயின்ஸ் போட்டு அந்த 7 செயின்ஸில் 6 சிங்கிள் க்ரூஷே போட்டுறோம். அப்படின்னு என்ன, நம்ம இந்த ஃபஸ்ட்டை விட்டுறணும். அந்த ஃபஸ்ட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது 1 பாருங்கள், இந்த செயின் இதில் இப்போ ஒரு இதில் மட்டும் இப்படி விட்டு நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே இந்த செயின்ஸ் போட்டு சிங்கிள் க்ரூஷே போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி 1 2 3 4 கரெக்டாக செயின்ஸ் பார்த்து போடுங்க, 5 அப்புறமா 6 போட்டுட்டு அடுத்தது இப்படி நேராக வச்சிங்கனாவே தெரியும். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? நீங்கள் த்ரெட்டில் போடும்போது நம்மளுக்கு இந்த இது வந்து கேப்ஸ் வந்து நல்லா தெரியுங்க. நம்ம வெல்வெட்டில் போடும்போது கேப்ஸ் தெரியாது. ஸோ நம்மளுக்கு பார்த்தோம்னாவே இந்த ஸ்டிச்சுக்கும் அடுத்தது விடும்போது இதை பக்கத்தில் விடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் அதில் விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம், 7 செயின்ஸ் போட்டோம், ஒரே ஒரு செயினை திருப்பி 6 சிங்கிள் க்ரூஷே போட்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போது ஒரு செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா,
இப்போது ஒரு செயின் போட்டு நம்ம 5 சிங்கிள் குரூஷஸ் போடணும். ஒரு செயின் போட்டு இப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதில் அப்படியே ஒர்க் பார்த்து நம்மளுக்கு தெரியுதுங்களா, 1 2 3 4 5. நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 2 3 4 5. நான் 5 மட்டும் போட்டிருக்கேன், கடைசியில் விட்டுட்டேன். ஓகேங்களா. 5 போட்டுட்டு அதுக்கப்புறமா 4 செயின்ஸ், இதுலேயே அப்படியே 4 செயின்ஸ் போடுங்க. 1 2 3 4 4 செயின்ஸ் போட்டு அதுக்கு அடுத்தது 8 சிங்கிள் குரூஷஸ் அப்படியே இப்படி செயின் போட்டு வந்துட்டு இப்படியே வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு செகண்ட் ஸ்டிச்சிலிருந்து நம்ம சிங்கிள் குரூஷே போடணும். டோட்டலாக நம்மளுக்கு 8 வரணும். 1 2 3. நல்லா பார்த்துக்கோங்க. நான் இங்கே முடிக்கும்போது என்ன பண்ணேன், இங்கே முடிக்கும்போது 4 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த 4 செயின்ஸில் கடைசி செயின் விட்டுட்டு 3 இடத்துல வந்துட்டு நம்ம சிங்கிள் குரூஷே போட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு டோட்டலாக 8 வரணும். அதனால இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இப்போ இது வரைக்கும் அந்த செயினில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்தது இதுக்குள்ளேயே ஒர்க் பண்ணுவோம். 3 4 5 6 7 8. 3 போட்டாச்சு. 4 அதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே சிங்கிள் குரூஷே அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடணும். 1 2 3 4 5 6 7 8. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்ன பண்ணேன், இதில் 5 நான் லைனாக என்ன பண்ணேன், ஒரு செயின் போட்டு திருப்பினேன். 5 சிங்கிள் குரூஷஸ் போட்டு வந்தேன். 5 சிங்கிள் குரூஷஸ் போட்டுட்டு வந்துட்டு 4 செயின்ஸ் போட்டேன். ஞாபகம் இருக்குங்களா, இந்த லைனுக்கு வந்து நான் 4 செயின்ஸ் போட்டேன். 4 செயின்ஸ் போட்டு அப்படியே நான் ஹூக்கை திருப்பவெல்லாம் இல்லை, 4 செயின்ஸ் போட்டேன். அப்படியே ஹூக்கை வச்சுட்டு ஒரு செயினை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த செயினோட மேலே வந்து 1 2 3 அந்த 3க்கு மட்டும் தான் நம்மளுக்கு செயின் இருக்கும். அதை போட்டாச்சு. போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம இங்கே சிங்கிள் குரூஷே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே சிங்கிள் குரூஷே ஒர்க் பண்ணியிருக்கோங்களா, அந்த கேப்பில் அதுக்கப்புறம் போடணும். அதுக்கப்புறம் போட்டு வந்து இங்கே 8 முடிக்கணும். ஓகேங்களா. 8 முடிச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு சைட் போடும்போதே உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்துடும். இப்போ போட்டாச்சு. இப்போ அடுத்ததில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சு பாருங்கள், ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த ரோ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அடுத்த ரோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதையும் ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை இப்படி திருப்பணும். ஒர்க்கை திருப்பிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், 6 சிங்கிள் குரூஷேஸ் நம்ம போடணும். எவ்வளோ போடணுங்க, 6 சிங்கிள் குரூஷே. பாருங்கள், இங்கேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 1 பாருங்கள், 1 போட்டாச்சு. 2 டோட்டலாக நம்ம 6 சிங்கிள் குரூஷேஸ் போடணும். 1 2 3 4 5 அடுத்ததில் 6. நம்ம இங்கே 6 வரைக்கும் போட்டோங்களா, இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 வரைக்கும் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பீக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வரணும். 5 செயின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 டோட்டலாக 5 செயின்ஸ் போட்டாச்சு. 5 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஒர்க்கை பாருங்கள், நம்ம திருப்பவெல்லாம் இல்லை, இப்படியே தான் வைக்கிறோம். இந்த ஹூக்கில் இப்படியே தான் வைக்கிறோம். இப்படியே வச்சுட்டு இப்போ இதிலிருந்து நம்ம 10 சிங்கிள் குரூஷேஸ் போட்டு வரணும். அப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்றை விட்டுருவோம் திருப்பும்போது. அப்போ இதில் 1 நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல அதாவது இந்த ஸ்பேசஸில் மட்டும் ஃபஸ்ட் ஒன் விட்டுருவோம். இங்கே இருங்க, 1 2 3 4க்கு வந்து இந்த மேலே செயினில் சிங்கிள் குரூஷேஸ் போட்டுருவோம். 5 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுவோம். 5 6 7 8 9 10 வரைக்கும் போட்டுட்டு இங்கே இப்படி ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கும்போது இது இப்படி ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அடுத்தது நம்ம செயின் போட்டாச்சு. இப்போ 10 சிங்கிள் குரூஷேஸ் போட்டு வரணும். 10 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுறோம். பாருங்கள், செகண்டில் ஒரு சிங்கிள் குரூஷே, அடுத்ததில் பாருங்கள் 2, அடுத்ததில் 3, அடுத்ததில் 4. நம்மளுக்கு இங்கே 4 வரைக்கும் தான் நம்மளுக்கு இடம் இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு 4 வரைக்கும் தான் இடம் இருக்குது.
5 வந்து டைரெக்டாக நம்ம இதில் வந்து இந்த இதில் 5 வந்து நார்மலாக இந்த ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே விட்டணும். 5 6 7 8 9 10 போட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபெதர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விரிஞ்சு விரிஞ்சு வரும். ஓகேங்களா? அது லெஃப்ட் சைட் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிறோம். இது வந்து லெஃப்ட் சைடு. ரைட் சைட் பண்ணும்போது பெருசுலேருந்து சின்னதுக்கு வருவோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், திருப்பியும் ஒரு செயின் போடுறோம். ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா 7 சிங்கிள் க்ரோஷியஸ் போடுறோம். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 சிங்கிள் க்ரோஷியஸ் போட்டுறோம். 7 சிங்கிள் க்ரோஷியஸ் போட்டு 6 செயின் போடுறோம். 1 2 3 4 5 6 செயின்ஸ் போடுறோம். நம்ம ஒர்க் அப்படியே தான் இருக்குது. நான் பாருங்கள் ஹூக்கை திருப்பவே இல்லை, இப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு 12 சிங்கிள் க்ரோஷியஸ் போடணும். அது பாருங்கள், இந்த செயினில் 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் 5 டைம் இதில் போட்டோம். அடுத்தது 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? அப்படி போட்டு வரணும். 5 6 7 8 9 10 11 12. கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து கவுண்ட் கரெக்டாக வரணுங்க. இது பண்ணி முடித்ததையும் இங்கே வந்து கொடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கவுண்ட் பாருங்கள். பாருங்கள் ஃபெதர் வந்து இங்கே கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் பெருசு, இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் ஒரு இது ஃபுல்லாக இது பார்ட் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது மறுபடியும் ஒரு செயின் போடுறேன், நம்ம ஒர்க்கை திருப்புறோம். அதுக்கப்புறமா 8 சிங்கிள் க்ரோஷியஸ் போடுறேன். ஒர்க்கை திருப்பிட்டு 1 2 3 4 5 6 7 8 போடுறோம். 8 போட்டு அதுக்கப்புறமா 8 போட்டாச்சுங்க. 8 சிங்கிள் க்ரோஷியஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா 6 செயின்ஸ் 1 2 3 4 5 6 செயின்ஸ் போட்டு அதே இது வச்சுட்டு ஒரு செயினை விட்டு அடுத்ததுலேருந்து டோட்டலாக 13 சிங்கிள் க்ரோஷியஸ் வரணும். 1 2 3 4 5 அதுக்கப்புறமா 6லேருந்து ஸ்டிச்சுக்குள்ளே ஆரம்பிச்சுக்கலாம். 6 7 8 9 10 11 12 13 போட்டாச்சு. அடுத்ததில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பாருங்க 13 வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரவுண்ட் அதே போல் செயின் 1 போடுறோம், திருப்புறோம். திருப்பிட்டு 9 சிங்கிள் க்ரோஷியஸ் ஒர்க் பண்ணுறோம். 1 2 3 4
5 6 7 8 9 9 சிங்கிள் க்ரூஷியஸ் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மறுபடியும் 6 செயின்ஸ் போடுறோம். 1 2 3 4 5 6 6 செயின்ஸ் போடுறோம். அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் 5 சிங்கிள் க்ரூஷியஸ் மட்டும் போடுறோம். 1 2 3 4 5 நல்லா பாருங்கள். 5 சிங்கிள் க்ரூஷியஸ் மட்டும் 5 சிங்கிள் க்ரூஷியஸ் மட்டும் போடுறேங்க. அதுக்கு அடுத்தது 9 ஸ்லிப் ஸ்டிச் போடுற பாருங்கள். இந்த ஸ்டிச்சுக்குள்ளே அப்படியே விட்டு இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் 1 2 3 4 5 6 7 8 9 9 போட்டாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ பெருசு நம்ம ஒர்க் வந்தாச்சு. அடுத்தது கரெக்டாக இந்த கார்னர்லேயே கொண்டு வந்து ஒரு இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த சர்க்கிளை நம்ம ரவுண்டாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். தெரியுதுங்களா? அந்த சர்க்கிள் ரவுண்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ஃபெதர் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அந்த பேர்டோட சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபெதர் ஃபெதராக வந்துருக்குங்களா? இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம ரைட் சைடு ஒர்க் பண்ணோம். இதுக்கு வந்து த்ரெட்டு வந்து கொஞ்சம் விட்டுறலாங்க. நம்ம த்ரெட்டு வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண வேணும் இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது திருப்பி நம்ம அட்டாச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல. எங்கேயுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த இடம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது அந்த த்ரெட்டோடு சேர்த்து கட் பண்ணிடுங்க. பாருங்கள், ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஃபுல்லாக இங்கேருந்து ஃபுல்லாக இந்த ஃபெதர் வந்து இது வரைக்கும் அட்டாச் ஆகணும். அப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுறலாம். பாருங்கள், நான் இவ்வளோ த்ரெட்டு விட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து 2.5 பால்ஸ் வாங்கி தாங்க ஆகணும். 3 பால்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த இன்னொரு ஃபெதர் மட்டும் தான் செய்ய போகிறோம். இப்போ எனக்கு டோட்டலாக வந்து இது நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஃபெதர் வரைக்கும் எனக்கு இப்போ 2 பால்ஸ் முடிஞ்சிருக்கு ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் இருக்குது அந்த பாலில். ஆனால் ஒரு ஃபெதர் செய்யறதுக்கு பத்தாது. அதுலேருந்து எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த நிறைய குவான்டிட்டி எடுக்க வேண்டாம். அந்த 100 கிராம்ஸ் பாலில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம ரைட் சைடு போட போகிறோம். ரைட் சைடும் சேம் ப்ராசஸ் தான். அந்த ரைட் சைடோடது வந்து அந்த ரவுண்டு மட்டும் சேம் ப்ராசஸ்ங்க. பாருங்கள், அந்த மேஜிக் ரிங்குள்ளே 6 போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள். இது வரைக்கும் ஃபெதர் வந்து லெஃப்ட் சைடோடது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இனி வந்து ரைட் சைடு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது வந்துட்டு நான் அமுதாஸ் க்ரோஷட் பேட்டர்ன் அப்படிங்கிற நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து அந்த பார்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டில் வந்து ரைட் ஃபெதர் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறமா பீக் எப்படி பண்ணலாம், ஐஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நெக்ஸ்ட் பார்ட் வந்து அதில் இருக்கும். இதே மாதிரி டக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கும் அந்த இமேஜஸ் சென்ட் பண்ணுங்கள். நம்ம டிஎம் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். கிளாஸஸும் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.